சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை போட்டு நேத்து சீமான் கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே காவேரியில தண்ணி வந்ததுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் கடவுளோட புள்ள. கர்நாடகாவுக்கு போகணும்னு நினைச்சதுக்கே மழை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிவி கே சைடுல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா நம்ம ஊர்க்காரங்க எவனு வந்திருக்காங்களா? முத்துவ தரத்துல ஒரு வேளை கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும், அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். எதிர்க்கட்சிகளா காரி தூண் துப்பிக்கிட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அமைச்சர் போயிட்டு டிவிக்கே நாங்க இருக்க மாணவர்களை கத்த விட்டுருக்காரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. இதுக்கடுத்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகால தண்ணி திறந்து விடணும்னா இங்க இருக்க திமுக குடும்பம் நினைச்சாதான் முடியும், இவங்க சொன்னதா அவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது, திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். சோ இதுக்கு எதிர்க்கட்சிகளா அப்ப முதலமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் யாரு டம்மியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக சீமான் அவர்கள் ஏகப்பட்ட கேள்வியை வந்து அடிக்கிருக்காரு. நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். அதாவது ஜோசப் விஜய் அப்படின்றது உங்க பேரு. அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால அறிமுகமாகும் போது போடாத நீங்க இப்ப எங்க பார்த்தாலும் ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பெரம்பூர்ல வந்து கிறிஸ்தவ வாக்காளர்கள் அதிகம், திருச்சி கிழக்குல அதிகம். அந்த ஒரு காரணத்துக்காக தானே இப்ப மதத்தை தூக்கிட்டு வந்தீங்க. சோ நீங்க தான் மதத்துக்கு எதிரான அரசியல் பண்றவங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? இதுக்கடுத்து மக்கள் காசு வீணடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இந்த மாதிரி 717 கடையை மூடிய முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி வெட்டி விளம்பரம் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் காசை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல வேற சிரிச்ச மாதிரி ஒரு மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சு விட்டுருக்காரு. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பாக்குறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். சோ இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் வந்து கடவுளின் பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கர்நாடகா வந்து இப்ப தண்ணி திறந்து விட்டுச்சு, அதனால கடவுளோட புள்ள அப்படின்ற மாதிரி ஃபயர் விடுறீங்களா? அப்படி கடவுளோட புள்ளையா இருந்தா அந்த மழை அங்க பெய்யாம டைரக்டா தமிழ்நாட்டிலே பெஞ்சிருக்கணுமே. கடவுள் பிள்ளை இங்க தானே இருக்காரு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. இது வேலிடான கொஸ்டின் தான். அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா. இங்க பேஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகால இருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது. ஏன்னா டிவிக்கு சைடுல பயங்கரமா ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகா தண்ணியை திறந்து விட்டதுக்கு, அங்க தண்ணியை திறந்து விட்டதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா, மழை அங்க பிச்சுக்கிட்டு அடிக்குது. இப்ப திறந்து விடுறது கூட அவங்களுக்கு வந்து எக்ஸஸான தண்ணி தான், உபரி நீரை தான் திறந்து விடுறாங்க. ஏதோ இவர் கேட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து பயந்து, ஐயோ சிஎம் விஜய் கேட்டாரு அதனால திறந்து விடுறோம் அப்படின்னு இல்ல. அதுக்கு மேல அவங்க வச்சிட்டு இருந்தா டேம் உடஞ்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட பிள்ளை, கடவுளே கருணை காமிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், சீமான் மேல டிவிகே சார்ந்தவங்க நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பென்ஸ் கார் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரள்நிதி காசுல இருந்து நான் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன்டா, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரள்நிதி காசுல திரள்நிதி திருடன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா எங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள்நிதி திருடர்கள். கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க. திரள்நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலியத்து வித்தாடா வாங்கணும். என்னடா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருட்டு கும்பல் இதை சொல்லிட்டு இருந்தது, அதாவது திமுக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் விக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மள திரள்நிதி திருடன் சொல்லிட்டு இருக்காங்க. திரள்நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட் காரன்.
ஒரு கட்சின்றது மக்கள் இயக்கம்னு எப்படி இருக்குன்னா, மக்கள்கிட்ட இருந்து வாக்கையும் வாங்கணும், அதுக்கான வலிமையும் அவங்க கிட்ட இருந்தா வாங்கணும். சோ அதுதான் ஒரு மக்கள் இயக்கம். அப்படிதான் ஒரு இயக்கம் வந்து கட்டமைக்கணும். அது கூட இவங்களுக்கு புரிய மாட்டுது. வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள்நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான் பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாவும் பணமாவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். பிளாக் டிக்கெட் விக்கிறவங்களாம் நம்மள வந்து பார்த்து திருநெல்வேலி திருடுன்னு சொல்றான். அந்த பென்ஸுக்காரு என் சொந்தக்காரன் வாங்கி கொடுத்தாங்க, மாமா வச்சுக்கோங்க மாமா அப்படின்ற மாதிரி அவன் வாங்கி கொடுத்தான். என் மேல பாசம் வச்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இவனுங்க இந்த காரை வாங்கி கொடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டீ கூட நான் திருநெல்வேலி காசுல இருந்து குடிச்சது இல்ல. கட்சிக்காரங்க யாரும் அதுல இருந்து குடிக்க கூட மாட்டோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கான நிதி. மக்கள் வந்து எங்களுக்கான வலிமையை மக்கள் கொடுக்குறாங்க. சோ அது வந்து கட்சிக்காக தான் செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரங்க. அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. ஆனா என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அந்த விமர்சனம் பண்ற வாய்கள்லாம் நிறுத்துமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நிறுத்ததுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த வாய்கள்லாம் தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றானுங்க. இப்படிதான் விமர்சனம் பண்ணணும், இப்படிதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வரட்டும், அந்த இடைத்தேர்தலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ சீமான் அவர்கள் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இடைத்தேர்தலை நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோர் சோ கம்பல்சரி இவரோட மோட்டிவ் இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. இடைத்தேர்தல் நின்னு சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் அவர் போனா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்துக்குள்ள இருக்கவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், சீமான் கிட்டலாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. டிவிக்கு அமைச்சர்களுக்கு ஒரு அதுப்பு இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ள இருந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம், வெளியில பேசுறவங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. சார் நீங்க மக்கள் பிரதிநிதி, மக்கள்ல யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இருக்கிறார்கள், அவர் கேட்கட்டும். இல்ல சார், சொல்ல முடியாத தலைவர். நான் சொல்றது என்ன, நீ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. பதில் தெரியலனா பதில் தெரியலன்னு சொல்லிட்டு போங்கடா. அதை விட்டுட்டு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கவங்க கேட்டாதான் பதில் சொல்லுவோம். கேள்வி நியாயமா இல்லையா அப்படின்றத இங்க பாயிண்ட். அந்த கேள்விக்கான பதில் இவங்க கிட்ட இருக்காது. அவங்களுக்கு பதில் சொல்லணுமா, இவங்க எல்லாம் பதில் சொல்லணுமா, இல்ல மட்டும் பதில் சொல்லி அறுத்து தள்ளிடுவார் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனிவேஸ் இவர் வந்து சீமான் டிசைட் பண்ணிட்டாரு இடைத்தேர்தலை நிக்க போறேன், அதான் சொல்றேன் நான் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த கார் வாங்குறதுக்கு எப்படி பண்றீங்க, அடுத்து ஃளைட் வாங்க போறேன்டா, ஃளைட் வாங்க ஓட்ட போறேன்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா வெறுப்பேத்துற மாதிரி பேசி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃளைட் வாங்கி ஓட்ட போற ஃளைட். என்னமா ஃளைட்? எந்தெந்த பாயிண்ட்லாம் பேசணும்னு நினைச்சாரோ நேத்து மேடையில வந்து மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா கக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். போட்டு வெளுத்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். இது கூடவே இன்னொரு மேட்டரை பேசி வச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய்க்கு அங்கங்க ஆய்வுன்னு போயிட்டு இருக்காருல்ல, அதுக்கு தான் அமைச்சர்னு இருக்காங்கல்ல, அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுவாங்கல்ல, அதை விட்டு நீங்க ஏன் போயிட்டு இருக்கீங்க? இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்றது இல்ல, ஒன்லி ரீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கலாச்சி விட்டுருக்காரு. ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம், பேருந்துல போலாம், பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். முதலமைச்சர் விஜய் மெட்ரோல ஆய்வு, அதுக்கு சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் வந்து நான் ஆய்வு பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவர் போய் அங்க ஒன்றும் பண்றதுல போய் வேடிக்கை பாக்குறாரு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனலை வச்சு, அதாவது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீடியாவையே இவங்க என்ன பண்றாங்க, சோஷியல் மீடியா பேஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு இவங்களுக்கான பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அங்க ஆய்வு போறாரு, இங்க ஆய்வு. இதே தான் டிஎம்கே பண்ணும், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் முதலமைச்சர் விஜய். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் என்னன்னு ஓட்டி இருக்கு, 200 யூனிட் வந்து மின்சார ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எழுதி ஓட்டி இருக்கும். எனக்கு என்னன்னா, எதுக்கு இந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணீங்க? 200 யூனிட் கொடுக்கறதா ஊருக்கே தெரியுமே, அதை நீங்க கொடுத்துட்டு கரண்ட் பில் ஏத்தணும் தான் ஊருக்கே தெரியுமே. சோ இந்த மாதிரி நீங்க பண்ற பித்தலாட்டமும் சரி, நீங்க பண்ண நல்லதும் சரி, மக்களுக்கு ஆபீஸே தெரியுதான் போகுது. அதுக்கு எதுக்கு விளம்பரம்? திராவிட மாடல் அவங்க ஆட்சியும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்தது. ஃபுல்லா ஊரு ஃபுல்லா அவங்களோட விளம்பரம் தான் இருக்கும். அதுக்கான மொத்த காசும் நம்மளோட வரி பணத்தை தண்டமா பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் அதுதான் பண்ணிருக்காரு. ஊருக்கு ஒரு 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா 4 பஸ் ஸ்டாண்ட்லயும் இவரோட மூஞ்சி தான் இருக்குது. வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. அமைச்சர் சரத் இருக்கார்ல, அந்த மாத்திரை நசுக்குன விஷயத்தை வந்து பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு மேட்டரை பண்ணிட்டு பயங்கரமா முட்டு கொடுக்குறானுங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறானுங்க, எதையுமே ஒத்துக்க மனப்பான்மையே உங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மைன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அவங்க சமாளிக்கிறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா.
ஆமாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு IPL பார்க்க போகிறாரு. சரி போகிறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு IPL பார்க்க போவானா? இந்த மாதிரி அப்போ ஒரு ஃபன்னா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டா பரவாயில்ல. ஆனா எதையுமே ஒத்துக்கிறது இல்ல, எதையுமே ஒத்துக்காம கடைசி வரையும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையில கையில 500 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஆப்வியஸா தப்பு தான், அது ஒத்துக்கிட்டு போயிடல. ஆனா முட்டு பயங்கரம் கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கரூர்ல வந்து உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு முதலமைச்சர் விஜய். அதுல நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கேஸை போட்டு அது வந்து ரத்து பண்ண வச்சாங்க. சோ இப்போ என்னன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? ஆனா எதுக்காக நாங்க அதை பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல நியாயம் இருக்கிறதுனால தீர்ப்பு இப்படி கொடுத்திருக்காங்க. விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி அது எதுக்குது அப்படின்ற மாதிரி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கிறது பிரச்சனை இல்ல, ஒரு நடிகனை பார்க்க வந்து இறந்த கூட்டத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் தரீங்க. அப்ப காவல்துறை அடிச்சு ஒரு 5 பேர் வரைக்கும் உங்க ஆட்சியில் இது வரைக்கும் கொண்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் நீங்க கொடுத்திருக்கணும்ல. அது காவல்துறையால போற உயிர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் நீங்க கொடுக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கிறது இல்ல. ஆனா ஒரு நடிகனை பார்க்க வந்து இறந்தா அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் தரீங்க அப்படின்னும் போது அது எப்படி கரெக்டான விஷயமா இருக்கும்? அதனால கேஸ போட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம் சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடி கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க. எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க, முதலமைச்சர் ஆகல, ஒருவேளை முதலமைச்சர் ஆகல என்ன பண்ணிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓவராலா ஒட்டுமொத்தமா இவர் என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணாரோ எல்லாத்தையும் வச்சு புட்டு வச்சு செதுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலா மொத்த காண்டி இறங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர் மேல ஏகப்பட்ட அவதூறுகளை வந்து பரப்பிட்டே இருந்தாங்க. திரள்நிதி வாங்கிட்டாரு, பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, திரள்நிதியை திருடுறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகள், இன்னொன்னு பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகள் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் நேத்து வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர் மேல ஒரு கும்பல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்ஃப்ளூயன்சர் கும்பல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இத பண்றது யாரு, எந்த மாஃபியா இறங்கி பண்ணுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அதுக்கான கரெக்டான பதிலடியை நேத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்பயுமே அவர் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதான்னு பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல. ஏன்னா கேட்ட கேள்வி எல்லாம் நியாயமான கேள்விதான், அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு தனிநபர் விமர்சனத்துல தான் திருப்பி இறங்குறாங்க. இதை தான் சீமான் அவர் சொல்றாரு, தனிநபர் விமர்சனம் தான், என்ன வந்து விமர்சனம் இப்படி தான் பண்ணுவாங்க தவிர நான் வைக்கிற கேள்விக்கு நான் பதில வந்து கொடுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது இப்போ இல்ல எப்பயும் கொடுக்க மாட்டானுங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டு மக்களையும் பாத்தீங்கன்னா கேவலமா தான் திரியிருக்காரு. அதாவது தமிழே படிக்க தெரியாதவங்க தமிழ்நாட்டை கொடுத்துருக்கீங்களா, நாட்டை வந்து இந்த மாதிரி நாசமாக்கி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேவலமா கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகே அமைச்சர் ஒரு முக்கியமான வேலையை பண்ணிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து டிவிகேன்னு கத்த விட்டுருக்காரு. டேய் நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அறிக்கை ரிலீஸ் பண்ணாரு, வாய் வழியா சொன்னாரு. எல்லாமே ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு, யாரு பண்ணாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த உங்க அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர் தாங்க பண்ணிருக்காரு, அவர் மேல ஆக்ஷன் எடுங்க, அமைச்சர் பதவியில இருந்து தூக்குங்க அவரை. எனக்கு புரியலையே, அது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்களை போயிட்டு டிவிகேன்னு கத்த விடுவீங்க? இது அசிங்கமா இல்ல? ஸ்கூல்ல இருக்க பசங்களை என்ன கட்சிக்காரங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் முதல்ல அரசியலே பண்ணக்கூடாது, கேவலமான ஒரு வேலையை டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதுக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாரான்னு பார்த்தா எடுக்க மாட்டாரு. அதாவது எவன் சொல்றது எவனும் மதிக்கிறது இல்ல. ஒரு அமைச்சர் வந்து ஒரு ரூலை ஒன்னு போடுறாரு, அது யாராவது மதிக்கணுங்க. அதெல்லாம் எவனும் மதிக்கிறது இல்ல. முதலமைச்சர் சொன்னாலே மதிக்க மாட்டான், அவர் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இன்னும் பாத்தீங்கன்னா அமைச்சரும் திருந்தல, மாவட்ட செயலாளர்களும் திருந்தல. இன்னும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பிறந்த நாளை வந்து ஸ்கூல்ல போய் கொண்டாடுறது, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்கூல்ல போய் டிவின்னு கத்த. கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன இவங்க கட்சி ப்ராப்பர்ட்டியா? அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு வந்து பயங்கரமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகே அமைச்சர் நிர்மல் குமார் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி கர்நாடக கவர்மெண்ட் வந்து தண்ணியை திறந்து விட மாட்டுது அப்படின்றது காரணமே இங்க திமுக தாங்க. டேய்
எல்லாத்துக்கும் திமுக. பக்கத்து ஸ்டேட் தண்ணி திறந்து விடாத காரணமும் திமுக மோசமான கட்சி தான். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கவர்மெண்ட் வந்து ரொம்ப கேவலமா தான் ரன் பண்ணிச்சு. மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றோம். அதனால திமுக வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்குன்னு பழி போடுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கர்நாடகத்தில் இருக்கும் திரு DK சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். கேட்டா MK ஸ்டாலின் குடும்பமும் அங்க கர்நாடகால இருக்காங்களா TK சிவகுமார் அவங்களும் பாத்தீங்கன்னா க்ளோஸ். இவர் சொன்னாதான் அவர் திறந்து விடுவாரு. ஆடா பாவீங்களா, ஒரு தண்ணியை கேட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்ல, அதை விட்டுட்டு நீங்க என்ன மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க சொன்னாதான் அவங்க செய்வாங்களா? அப்ப சிஎம்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, இவருக்கு பவரே இல்லையா? என்னத்தை பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்காரு? டம்மி சிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க சிஎம் அவரை. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சிஎம் வாயை திறந்து பேசுறதே இல்ல. பிரஸ் பார்த்தாலே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பார்த்த மாதிரி பிச்சிட்டு ஓடுறாரு. அமைச்சர்கள் அதுக்கு மேல பிச்சிட்டு ஓடுறாங்க. உருப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா MK ஸ்டாலின் சொன்னதா அவர் திறந்து விடுவார்னா, அப்ப MK ஸ்டாலின் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சட்டசபையில கூட இல்ல. சோ அவருக்கு இருக்க வேல்யூ கூட இங்க இருக்க சிஎம்க்கு இல்லனா, அப்ப எதுக்கு தான் அந்த சிஎம் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா நல்லா பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கரூர்ல இறந்தது காரணம் திமுக தான். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவது காரணம் திமுக தான். ஏன்டா கரண்ட் பில் ஏறிச்சுன்னு கேட்டா அது காரணம் திமுக தான். எனக்கு புரியவே இல்லை. எல்லாத்துக்கும் திமுக திமுகன்னு சொல்லி பழகி தண்ணி வர அது காரணமும் திமுக தான் அப்படின்ற மாதிரி பழிய போட்டுட்டு இருக்கானுங்க. உண்மையிலே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி திறந்து விடுறதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இப்பயும் விருப்பம் இல்லை. என்னன்னா டேம் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மழை பெய்யறதால இப்ப வந்து உபரி நீரை வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தெய்வ குழந்தை, இவர் வந்து தெய்வ குழந்தை, இவர் வந்து போகணும்னு சொன்னதுக்கே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு வர்ண பகவான் வந்து கருணையை காமிச்சு மலையை பொழிஞ்சு கர்நாடகால மலையை பொழிஞ்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணியை வர வச்சிட்டாரா. போகணும்னு நினைச்சதுக்கே அப்படின்னா அப்ப போயிருந்தா தமிழ்நாடு வந்து கடலா மாறிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியை வந்து வந்துகிட்டு இருக்கும். சோ அதனால போறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இரு விஜய் உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மலையை பொழிஞ்சிருக்காரு கர்நாடகால. அங்க மழை பெஞ்சதுனால தண்ணி வந்துருச்சு. அங்க மழை பெய்ய வச்ச கடவுள் புள்ள ஏன் தமிழ்நாட்டுல பெய்ய வைக்கல? கடவுள் புள்ள அவர் கடவுள் புள்ள இல்ல, சந்திரசேகர் புள்ள. அவ்வளவுதான். டேய் நீங்க வந்து உருட்டலாம் உங்க ரூட் மாஃபியா வச்சு. டேய் இப்படி உருட்ட கூடாதுடா, மனசாட்சின்னு கொஞ்சமாவது வேணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பண்றது? என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஆளுங்க இருக்கு. என்ன சொன்னாலும் நம்புறாங்க. அதாவது கொஞ்சம் கூட கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்ல. பேசிக் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கூட அவங்களுக்கு இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் என்ன வந்தாலும் நம்புறானுங்க. ரீல்ஸ்ல என்ன யார் என்ன சொன்னாலும் ஓகே ஒரு விஷயம் சொல்றாங்களா அது உண்மையா போய் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் அறிவுன்னு ஒன்னு இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் ஒன்னு இருக்கு, ஏஐன்னு ஒன்னு இருக்கு. எல்லா டெக்னாலஜி இருந்தும் கூட்டமா சுத்திட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களா தான் இவங்களுக்கு அட்வான்டேஜ். நம்ம என்ன வேணா உருட்டிக்கலாம், என்ன ஒரு நாள் நம்பிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.